ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை வீட்லேயும் நம்ம செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி வெள்ளை பட்டாணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அதில் மஞ்சள் சேர்க்காமல் வெறும் பட்டாணியை அப்படி வறுத்து செஞ்சுருந்தோம். இன்றைக்கி நம்ம மஞ்சள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த பட்டாணியில் இப்படி ஊற்றிட்டு கையில் நல்லா கலந்து விட்டுறலாம். கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் கடையில் சோடா சேர்த்து செய்வாங்க. இந்த இடத்துல இந்த மிக்சிங்கில் நம்ம கொஞ்சமாக சோடா போட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நம்ம வீட்டிலையே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம சோடா சேர்க்காமல் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் இதில் நல்லா ஒட்டிக்கும். நல்லா இந்த மாதிரி பரப்பின மாதிரி வச்சு இந்த பிளேட்டை அப்படியே நல்லா காயிற வெயிலில் வச்சிடணும். நல்லா காயணும். காஞ்ச அப்புறமா நம்ம இந்த பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பின மாதிரி கொட்டிக்கோங்க. அதோட வெயில் நல்லா காய வைங்க. அப்போ தான் நல்லா உடனே பட்டாணி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். நம்ம ஏற்கனவே செய்யும்போது வெறும் வெள்ளை பட்டாணியை அப்படியே செஞ்சுருப்போம். அதை விட இது இன்னும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இது நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம இதை எப்படி பட்டாணியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதை வெயிலில் வச்சிடுறேன். இது நல்லா காயட்டும். இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ ஒரு 4 மணி நேரம் நல்லா வெயிலில் காஞ்சிருக்கு. மஞ்சள் முழுக்க முழுக்க நம்ம பட்டாணியில் நல்லா ஒட்டிக்குச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது கீழே இருக்குது பாருங்கள் பிளேட்டில். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டாணி செய்யலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின சால்ட் உப்பு இதை கொட்டி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் பொரி செய்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே உப்பு கடலை பொரியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி சால்ட்டு கொட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த சால்ட் உப்பு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த உப்பை மறுபடியும் வச்சுட்டு நம்ம அடுத்தது எப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறோமோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இது ஏற்கனவே நான் பொரி வறுக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தது. இப்போ அதில் 1-2 பொரியெல்லாம் இருக்குது. நான் அதை நல்லா எடுத்துடுறேன் சலிச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நம்ம சலிச்சிடலாம். நல்ல சூடாகணும் சால்ட் உப்பு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்பில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கல் உப்பில் செஞ்சோம்னா நமக்கு இதை கரண்டியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம சால்ட் உப்பில் செய்கிறோம். நீங்கள் சால்ட் உப்பில் செய்யலாம், இல்லைன்னா சிறு மணல் பயன்படுத்தியும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சு பழைய பொரியெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் கேஸில் செய்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சூடு பண்ணிக்கலாம். சால்ட் உப்பு இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். நான் அடுப்பு அனலையும் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணிக்கலாம் சூடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. நம்ம கையை இதுக்கு மேலே வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சூடாக இருக்கா இல்லையான்னு. அடுப்பும் நல்லா அனல் அதிகமாக வச்சுருக்கேன். இதில் பழைய பொரி இல்லை உப்பு கடலை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா போடலாம். இல்லைன்னா ஏதாவது இருந்ததுன்னா அது தீஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் இந்த பக்கம் ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் கீழே. அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு குண்டா மாதிரி இதில் கீரை அரிசியெல்லாம் கழுவுறதுக்காக வரும். இதை வாங்கி வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த பக்கம் வறுக்கிறதுலையே உப்பு எல்லாம் கீழே கொட்டிடும். சப்போஸ் 1-2 இருந்தால் தான் அதுக்குள்ளே போகும்.
அதனால் ஒரு தட்டை கீழே வச்சு நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த பக்கம் உப்பு நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு இதை செக் பண்ணலாம் சூடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இந்த மாதிரி நல்லா வறுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை பார்த்தாலே தெரியுது நல்லா சூடு ஆயிடுச்சு. சால்ட் உப்பு நம்ம பொரி செய்யும்போது சிறுமணல் பயன்படுத்தி செய்யலாம். மணல் பயன்படுத்தி நம்ம பொரி, அவல் இதெல்லாம் வறுக்கலாம். ஆனால் நம்ம பட்டாணியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி சிறு மணல் பயன்படுத்தினோம்னா அது ஒன்று ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சால்ட் உப்பில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா படபடன்னு வெடிக்குது. நான் ஜூம் பண்ணி கிட்ட காமிக்கிறோம். நல்ல பட்டாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக கடையில் நம்ம வாங்குகிற பட்டாணி மாதிரி வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்குறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அதில் சோடா சேர்ப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, மஞ்சத்தூளோட சோடா சேர்த்து கலப்பாங்க. நம்ம சோடா சேர்க்காமல் அப்படியே செய்கிறோம். ஆனாலும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு இல்லையா, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பட்டாணியை போட்டு நல்லா வறுக்கலாம். இதை ஜூம் பண்ணியே காமிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் காமிச்சா அது நல்லா படப்படன்னு வெடித்து வர்றது தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சால்ட் எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள் எப்படி வெடித்து வருது. நம்ம சால்ட் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு பட்டாணி நிறைய போட்டோம்னா சரியாக வராது. அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அந்த மாதிரி போட்டு வறுத்துக்கணும். நிறைய உப்பு இருந்தால் நிறைய போட்டு வறுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு இருக்குன்னா நம்ம கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். இல்லைன்னா ஒரு இடத்துல அந்த உப்பு படாத இடத்துல சரியாக வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ஆனாலும் நல்லா புரியணுன்றதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கோம். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி சலிச்சிட்டு எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லா பட்டாணியும் நம்ம போட்டு வறுத்துட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பட்டாணி வீட்டிலையே ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.